கணக்கு எழுதுற நீ ஒரு மனுஷனாயா? வாழ்க்கையில ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு எழுதி உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. ஐயோ, இந்த கட்டுறாங்கெல்லாம் பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கேன். இது எனக்காக இல்ல, நம்ம பையனுக்காக தான். அவனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. ஒவ்வொரு பைசா செலவுக்கு சரியா கணக்கு எழுதி வைப்பான். என் கடைசி கணக்கை ஏன்பா எழுதலைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதான் என்ன வைத்தி வரலையா? எப்படி வருவாங்க? அவங்க அண்ணன் செத்ததுக்கு வைத்தி தான் காரணம்னு அவங்க அண்ணன் இறுதி சடங்குல கூட அவங்க அப்பா சேர்த்துக்கல. அவன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். இவரெல்லாம் ஒரு அப்பா, வாத்தியார் வேற. அண்ணனோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அண்ணனை காப்பாத்தணும்னு வைத்தி துடிச்ச துடிப்பு கூட இருந்த எங்களுக்கு தாமா தெரியும். கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சதா? தெரியல, அந்த பெரியசாமி வந்தாதான் தெரியும். யாருப்பா? இறங்கு. யோ, இறங்குறவங்களுக்கு வழிய விடுங்கயா, அப்புறமா ஏறுங்க. ஏயா அப்படி பண்றீங்க? என்னையா ஊரு? ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க? பெரியசாமி, எங்க போனதுனால? ஏங்க, நான் பெரியசாமி இல்லங்க, சின்னசாமி. ஆமா, உங்களுக்கு பெரியசாமி தெரியுமா? தமாசெல்லாம் பண்ணாத. ஆமா, என்ன இது புது கோலம்? கைலி, சட்டை, டவலு. ஏங்க, இதுல என்னங்க ஆச்சரியப்படுறது? ஆம்பளை அப்புறம் தான் கைலி சட்டை தான் கட்டுவாங்க. இல்ல உங்களை மாதிரி ரவுக்கையும் சேலையுமா கட்டிக்கிற முடியும்? நான் அதை சொல்லலையா, முக்கா பேண்ட் பனி நான் அதை சொன்னேன். அது எங்க அண்ணன் பெரியசாமி தாங்க போடு. நான் எப்பவுமே இப்படித்தேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரே சாடையில இருக்கிறதுனால அப்படி தெரியும். சரி, அதெல்லாம் விடு. நம்ம வைத்தியோட அண்ணனை கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தான் தெரியும். சொல்லியா? கையெடு. நீ பாட்டுக்கா பாட்டி வடை சுட்டாதையா ஏற்பட்டதை அடிக்கிட்டு போற. நான் எந்த மூர்த்தியும் பார்க்கல, எந்த கொலையும் பார்க்கல. என்னையோ நீ தானே போன் பண்ணி என்கிட்ட மூர்த்தி கொலை பண்ண போறாங்கன்னு சொன்ன. அடடடா, உன்னோட நம்ம கொடுமையா போச்சு. உன்னையும் தெரியாது, மூர்த்தியும் தெரியாது, உன் போன் நம்பர் தெரியாது. மூர்த்தி கொலை வழக்குல சாட்சி சொல்லாம தப்பிக்க தான் இந்த மாதிரி வேஷம் போடுறியா? நான் எங்க அண்ணன் பெரியசாமியை தேடி வந்திருக்கேன். அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மாத்திரம் இல்லப்பா, எல்லாருக்குமே தெரியும். அக்கா, நல்லா இருப்பிய. இப்ப அவரு எங்க இருக்காரு சொல்லுங்க. சொல்றேன். நான் மாத்திரம் சொன்னா நல்லா இருக்காது, ஊரே சேர்ந்து சொன்னதானே நல்லா இருக்கும். நம்ம பெரியசாமி யார வழியில திருநெல்வேலி மரியாதையான ஊர்னு சொன்னாங்க. எனக்கு ஒருத்தருக்கு வழியாட்டு இத்தனை பேரா? திருநெல்வேலிதான். ஏன்னா நம்ம கண்ணுல மிளகாத்தூளை தூக்கிட்டு ஓடி போனானே பெரியசாமி, இப்ப சின்னசாமின்னு பேரை மாத்திக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாம வந்திருக்கான். சும்மா விடலாமா? ஏண்டா பெரியசாமி, மாட்டியா? வாடா. அறிவிட்டதனமா பேசாதயா. என்னையா ஊரு இது? நான் பெரியசாமி இல்லையா, சின்னசாமி. சொன்னா கேளுங்கயா. என்ன கொடுமையாது. ஓடி அந்த வேகத்துல காலை வேற பரட்டி விட்டாங்க. தாமாருக்கு கொஞ்சம் தண்ணி குடியா, நல்லா இருப்பேன். என்னையா இது பெட்ரோலியா? தெரியும்டா, மாச கணக்குல கடனுக்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓனதும் இல்லாம இப்ப வந்து ஆள் மாறாட்ட வர பண்றியா? விட மாட்டான்டா உன்னை. நல்ல அடி. பெட்ரோல் விக்கிற விலைவாசியில எங்கிட்ட 50 ரூபாய் புளிஞ்சு வித்துருப்பீரு. இந்த பைக்குள்ளடி. எங்க அண்ணன் அந்த ஊருக்குள்ள நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காயா. எனக்கு பெருமையா இருக்கு. ஆட்டோக்காரனே, குறைஞ்ச ரேட்ல பெட்ரோல் தரேன் இல்ல. என்னடா? அவனை விடு. யார? பெரியசாமி உள்ளதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க அண்ணன் கொலைக்க ஒருத்தன் தான் சாட்சி. அவனை விடு. அப்படியா? அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அது நான் இப்ப தர்றேன், நீ வாங்கிக்கடா.
வாடா வாடா வேமா வா ராஜா சீக்கிரம் சீக்கிரம் முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்னு முடிவு பண்ணிக்கிறீங்கடா முடிவு பண்ணிட்டு அவன் மட்டும் அடிங்கடா ஆளாளுக்கு அடிச்சு பிஞ்சு உடம்பு பஞ்சாயிரம் போடா என்னாச்சு? ஆமா வைத்தி, உண்மையிலே இவன் சின்ன சாமி தான்ப்பா. பெரியசாமி இவனும் ரெட்ட பிள்ளைங்க. பெரியசாமி இவனுக்கு இப்படி ஒரு லெட்டர் போட்டு தான் இவன் இங்க வந்திருக்கான். டேய் சின்னசாமி, நான் இங்க நல்லா வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீயும் பேசாம வந்துரு, உன்னை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் விடுறேன். அட பாவி பெரியசாமி, என்ன உயரமான இடத்துல கொண்டு போய் விடுறோம் சொன்ன. இவ்வளவு பெரிய உயரமான இடத்த நான் எதிர்பார்க்கலையாடா. மாமா, உள்ள இருக்கிற வெளியில வந்துரு மாமா. மனசு வை மாமா, எப்படியாச்சும் அவுத்து விடு மாமா. ஐயா அப்பா! அப்பா அம்மாவை பார்த்த ஞாபகம் இல்லை. பாசத்துல என் அண்ணங்க எது செஞ்சாலும் எனக்கு பயமா இருக்கு. அவங்க பக்கத்துல வந்தாலே ரத்த வாட வீசுது. வெளியூர்ல படிக்கிறப்போ லீவில் வீட்டுக்கு வந்தா கூட நிம்மதியே இல்லை. நீ என்னை பத்தி கேட்கும் போதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. பயமா இருந்துச்சு வைத்தி, நீ எங்க என்னை விட்டு விலகி போயிருவியோன்னு. வைத்தி, இப்போ உனக்கு எல்லாம் தெரியும். நீ நல்லவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன். பூஜை ரூம்ல கெட்ட வாசனை இருக்கக்கூடாது. கோயில் மாதிரி இருக்கிற உன் குடும்பத்துல நான் வந்தா களங்கமாயிடும். நான் உன்னை விட்டு போனாலும் உன் நினைப்பு என் மனசை விட்டு போகாது. சந்தோஷமா இரு. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? என் அப்பா ஒரு வாத்தியார், அண்ணன் PWD இன்ஜினியர். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ என்ன லவ் பண்ணியா? கேவலம் நான் ஒரு ஆட்டோக்காரன், பொறுக்கி, ரவுடின்னு தானே நீ நினைச்ச. என் குறைகள் எதையும் நீ அன்னைக்கு பார்க்கல. உன் மேல எந்த குறையும் இல்லாதப்போ நான் எப்படி உன்னை வெறுப்பேன்? உன் அண்ணனுங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆனந்தி, உனக்கு எனக்கும் தனி ஒரு உலகம் இருக்கு. மற்றவங்க நம்மளை எதுவும் செய்ய முடியாது. உன் அண்ணனுங்க கையில ரத்தவாசம் இருக்கலாம், ஆனா உன் சுவாசத்துல எப்பவும் அன்புதான் கலந்திருக்கு. என்னால உன்னை மறக்க முடியாது.